எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நம்மளுக்கு முடிச்சு கொடுத்தாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஒசூர் பூச்சி எடுத்துக்காட்டு குரூப்பு நம்மளுது. நம்ம பார்த்தீங்கன்னா தளபதி ரசிகர். துல்லாத மனம் துள்ளும் படத்துலேருந்து நம்ம அண்ணன் வந்து இவர் தான் ரசிகர். ஆனால் பயங்கரமாக நாங்கள் வந்து எல்லா தெருவும் எடுத்துகிட்டு போவோம், எல்லா மீட்டிங்கும் போவோம். ஈரோடு, சேலம் எல்லா மீட்டிங்கும் இதே மாதிரி தான் போகிறது. நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னன்னாக்கா நம்ம தளபதிக்காக நம்ம வந்து இறங்கி செய்கிறோம் வேலை, அவ்வளோதான். இந்த வருஷம் 2026 மாற்றம் கிடைக்கும் ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். ஆனால் இந்த ஆட்சி நம்மளுக்கு வேணும். ஆனால் தளபதியாக எல்லோரும் ஓட்டு வாக்களிப்பாங்க. இப்போ இருக்குது பார்த்தீங்கன்னா சலுகை ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, ஒருபோக்கு பிரச்சனையாக இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்புல இல்லை, எல்லாம் நிறைய பிரச்சனையாக இருக்குன்னா சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிற்கிற இடத்துலையே பார்த்தீங்கன்னாக்கா 5000 பேருக்கு தான் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா காவல்துறைங்க நம்மளுக்கு பார்த்து ஜனங்களை பார்த்து கொஞ்சம் ஒத்துழைச்சாங்க. ஆனால் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம், சந்தோஷம். நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுக்குறதே பெரிய விஷயம் தான். இதெல்லாம் ஆட்சியிலும் இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. காவல்துறைக்கு ரொம்ப நன்றிண்ணா. ஆனால் ஒசூர் பூச்சி சார்பாக எல்லாரும் வந்து நம்ம நன்றி தெரிவிக்கிறோம். வெற்றி கழகம் வாழ்க. ஏன்னாக்கா நம்ம தளபதிக்காக ஒசூர்லேருந்து ஒசூர் பூச்சி குரூப்ஸு நம்ம எடுத்து வந்துருக்கிறோம். வேணும் தூக்கின்னு தளபதிக்காக நம்ம ஒரு 30 பசங்க வந்துருக்கிறோம். இந்த நம்மளுக்கு சந்தோஷம் என்னன்னாக்கா ஆட்சி பற்றி இல்லை, தளபதிக்காக வந்துருக்கிறோம். இதுதான் சந்தோஷமான விஷயம். எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக முடிச்சு நல்லா சந்தோஷமாக போகிறோம். நம்ம எல்லாம் ஜாலியாக இருக்கிறோம். நம்ம தளபதியாக வந்துருக்கிறோம், அவ்வளோதான். நான் பெங்களூர்லேருந்து வந்துக்கிறேன். ஆனால் எங்கள் பக்கத்தில் நத்தமணி கிராமம் தான். தளபதி பார்க்கறதுக்கு லீவ் போட்டு வந்துக்கிறேன். நிறைய பேர் சொல்கிறாங்களா ததுக்குன்னு கூட்டங்களுக்கும் தானா சேர்ந்த கூட்டம், தளபதி கோசம் வந்த கூட்டம். இன்னைக்கு மண்டே பார்த்தீங்களா, மண்டே கூட்டத்தை பார்த்தீங்களா, சும்மா காசுக்காக கோட்டத்துக்காக வருது. அவர் பாசத்துக்காக வந்துட்டோம். எங்ககிட்ட பாசு இல்லை, ஆனால் தளபதி பார்க்கறதுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு பார்த்து போவோம். அதுதான் பாசம். சும்மா காசு கூட்டு போய் உள்ளே வச்சுட்டு சும்மா பார்த்து கை காட்டி போகிற கூட்டம் இல்லை. தளபதி கோசம் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்து போகிற கூட்டம், அன்பா சேர்ந்த கூட்டம். நீங்கள் சொன்ன இந்த தடுக்கு தான் உங்கள் 3 மாதம் உங்கள் ஆட்சியை கழிக்க போதுங்க. ஆட்சி செய்ய தெரியாதுன்னு சொல்றாங்கல்ல, ஆட்சி செய்ய தெரியறதுக்கு நல்ல தலைவன் தேவையில்ல, நல்ல தொண்டனுங்க இருந்தா போதும். நல்ல தொண்டர்கள் இருந்தா மட்டும் போதும். நல்ல கலெக்டர் இருக்கிறாங்க, நல்ல எஸ்பி இருக்கிறாங்க, நல்ல டிஎஸ்பி இருக்கிறாங்க, நல்ல தாசில்தார் இருக்கிறாங்க, நல்லா எல்லாருமே நல்லபடியா இருக்கிறாங்க. அவங்க இருந்தா போதும். நாளைக்கு ஆட்சியை மாத்தினா அவங்க பாத்துக்கிறாங்க. தளபதிக்கு சொல்லி கொடுக்க போறாங்க. அதை விட என்ன வேணும் வாழ்க்கையில? தளபதி தான் சாதிக்க போறாரு, தளபதி தான் சாதிக்கிறாரு. நாளைய சாதனையாளர் யாருன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அண்ணா மட்டும்தான் சாதிக்குவாரு, சாதிக்க முடியும். ஒவ்வொருத்தரும் சரி, இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களும் சரி, நீங்க மக்களும் சரி, மக்களாகிய நீங்க பத்திரிகை நிருபர்களும் சரி, எல்லாருமே சரி, எல்லாருமே மாத்துங்க. மாத்தணுன்ற உருவாக்கத்தை மட்டும் பாருங்க. மாற்றம் மட்டும்தான் வாழ்க்கை. நான் இன்னைக்கு போயிட்டு ஒரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட போறேன். 103 ரூபா பெட்ரோல். அன்னைக்கு பெட்ரோல் விலை இறக்குறேன்னு சொன்னீங்களே, இறக்குனீங்களா? இல்லை. கேஸ் விலை போடுறேன்னீங்க, போட்டிங்களா? இன்னைக்கு 5000 ரூபா போட்டிருக்கிறீங்க. சந்தோஷம், சந்தோஷம். வீட்டு வரி எவ்வளோங்க இருக்குது? வீட்டு வரி சொல்லுங்க. மக்களோட பிரச்சனை வீட்டு வரி. நான் ஒரு ரேஷன் கார்டு தான் இருக்குது, எனக்கு 2 வீடு இருக்குது, அண்ணன் தம்பி 3 பேர் இருக்கிறோம். 3 வீட்டுக்கு வரி எவ்வளோங்க கட்டுறேன்? ஒரு வீட்டுக்கு 2000 ரூபானா கூட 6000 ரூபாய் ஆச்சுங்க. ஆனால் கார்டு ஒன்று தான், ஒரு கார்டுக்கு தான் நீங்கள் பணம் போட்டிருக்கிறீங்க. மீதி பணத்தை நான் எங்கே போய் கேட்கட்டும்? மீதி பணத்துக்கு நான் வந்து உங்ககிட்ட நிற்கட்டுமா? மீதி வேணா, எதுவும் வேணாங்க. உண்மையா இருங்க போதும். உண்மையான ஆட்சி நாங்க நடத்துவோம். டிவிகே தளபதி விஜய் அண்ணா உண்மையான ஆட்சி நடத்துவாரு. அவர் காசுக்காக வரல, அவர் படத்துக்கு என்ன கூட சம்பளம் அதை விட்டு வரலாம். அது எங்களுக்கோசம் வந்துக்க, மக்களுக்கோசம். மக்கள் கஷ்டப்படுறாங்க, எதுக்கு வரல? அதுக்காக வந்துக்க. சும்மா ப்ரோ அவன் நினைச்சா போதும். படத்தில் நினைச்சா 200 கோடி போ, 5 வருஷம் நினைச்சா போ 1000 கோடி சம்பாதிச்சுட்டு ஃபைனல் செட்டில் ஆகலாம். எதுக்கு இங்கே வந்து மீட்டிங்கா ஊர் சுற்றலாம்? நீட் எக்ஸாம் ஒழிக்குவான்னு சொல்றீங்க. நீட் எக்ஸாம் ஒழிச்சிருக்கீங்களா? நீட் எக்ஸாம் பத்தி பேசிருக்கீங்களா? இது வரைக்கும் நீட் எக்ஸாம் பேசிருக்கீங்களா? நாங்க வந்தா நீட்டுக்கு ஒரு தனியா பண்ணுவோம், தனி நிரூபணம் எடுத்துட்டு வருவோம். நீட் எக்ஸாம், நீட் தேர்வுக்கு தனியாக எடுத்துட்டு வருவோம். அது எங்க தளபதி பண்ணுவாரு, தளபதி விஜய் அண்ணா பண்ணுவாரு. அது 1000% நான் சொல்றேங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் தான், மானார் அணியில் இருக்கிறேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் சரிங்களா? கிருஷ்ணகிரி மாவட்டம் ரிஜிஸ்டர் பேக் சைடு தான் இருக்கிறேன் சரிங்களா? எதா இருந்தாலும் சொல்லுங்க.
என்கிட்ட சொல்லுங்கள், என் மாவட்டத்தை சேர்ந்தவங்க என்கிட்ட சொல்லுங்கள். இல்லையா எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி நீட் எக்ஸாம் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க பசங்க, பெண்கள் இருக்கிறாங்க, நிறைய பெண்கள் இருக்கிறாங்க, நிறைய பசங்க இருக்கிறாங்க, படித்து வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுத்தீங்களா? கொடுக்க முடியலைங்க. உங்களால் முடியலைங்க. 1008 கம்பெனி ஓப்பன் பண்ணுறீங்க வருஷத்துக்கு. ஆனால் அந்த கம்பெனிலாம் வேலைக்கு போகிறாங்களா? சுதந்திரமாக போயிட்டு வர முடியுதா? பெண்களுக்கு பாதுகாப்பு ஒவ்வொரு பெண்களும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கலாம், எல்லாத்துக்கும் பாதுகாப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்லிக்கலாம். சொல்ல மட்டும்தான் முடியும் உங்களால், சரிங்களா? அதை செய்ய முடியாது, சரிங்களா? ஆனால் நாங்கள் செய்வோம். தமிழக மக்கள் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டு மக்கள் பின்னாடி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வாட்டி தளபதி வந்ததே பெரிய ஹாப்பி தான். ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக விஜய் தான் சிஎம்மாக வருவார். ஸோ அது எந்த டவுட்டுமே கிடையாது. வந்துக்கிற கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். கூட்டம் ஓட்டாக மாறுமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு எல்லாம் 2026 எலெக்ஷனில் கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு பெரிய பதிலடி இருக்குது. கண்டிப்பாக இந்த வாட்டி சிஎம் தான் வருவார். நாங்கள் இங்கே தான் சிறுவாலையிலேருந்து தான் வருவோம். ஸோ அவரை பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி. 2 பேர் நடுவில் தான் போட்டியே. ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே. என்னதான் தலை ரசிகராக இருந்தாலும் ஏகே, நாங்கள் வந்து விஜய் தொண்டர்கள். தெரியும் உங்களுக்கு பேன் பண்ணிட்டாங்க, விசிலே பேன் பண்ணிட்டாங்க, ஸ்டேடியத்தில் அலோடு இல்லைங்க. இப்போ சவுண்ட் எல்லாம் நீங்களே கேட்டுருப்பீங்க. இதுக்கு மேலே எங்கேயுமே டிவிக்கே விசில் தான், வேறு எதுவுமே இல்லை. விசில்னாவே டிவிக்கு ரொம்ப நல்லா இருக்குண்ணா. இந்த மாதிரி மாநாடு நாங்கள் சரி பார்க்கல. எல்லாரும் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. தளபதி நல்லா பேசியிருக்காரு. இதனால ஆளுங்கட்சிக்கு பயங்கர அடியாக இருக்கும். தளபதி வந்து போனது மாற்றம், கண்டிப்பாக மாற்றம் நடக்கும். என்னென்ன ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு? ஆனால் பெண்களுக்கு எல்லா சிறப்பு அம்சம் சொல்லியிருக்காங்க, எல்லாமே சொல்லியிருக்காருண்ணா. அவரை பார்க்குறதுல நாங்கள் எதுவுமே அவ்வளோவா கேட்கல. அதுதான் அவர் பேச்ச பார்க்கறதுக்காக தான் வந்தது. அவர் வந்தால் மட்டும் போதும். கண்டிப்பாக டிவிக்கே தானா இந்த வருஷம் டிவிக்கே தானா? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லாவே நாங்கள் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அவர் பேசின ஸ்பீச் சம்திங் அதெல்லாம் வச்சு கண்டிப்பாக இந்த எலெக்ஷன் நல்லபடியாக முடியும்னு நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பாக அப்படி தான் முடியணும். விஜய் ஆட்சிக்கு வந்தாருன்னா எல்லாமே நடக்கும். முக்கியமாக கேர்ள்ஸ், குழந்தைங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பி. என்ன மாற்றம்? கண்டிப்பாக எல்லாருக்குமே லேடிஸ்க்கெல்லாம் நல்ல பாதுகாப்பு. இப்போ வந்து அப்படி கிடையாது. கண்டிப்பாக நல்ல பாதுகாப்பு கிடைக்கும் நாங்கள் நினைக்கிறோம். எல்லா வசதியும் எல்லாருக்குமே கிடைக்கும் நாங்கள் நினைக்கிறோம். எந்த ஒரு நல்லா அமையும் நாங்கள்